இல்ல நான் முதல்ல காங்கிரஸ் கட்சி மேல நான் விசுவாசமா இருக்குனா இல்லையான்னு எங்க தொண்டர்களுக்கு தெரியும், எங்க தலைமைக்கு தெரியும். நான் அவரு கேட்கிறேன், அதிமுக விசுவாசமா இருக்காரா? அதிமுக மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசமா இருக்காரா? அந்த கட்சி ஆரம்பிச்சது யாரு? எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர். அந்த கட்சியை தூக்கி நிறுத்தினது யாரு? புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள். இவங்க ரெண்டு பத்தியும் பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணாங்கல்ல. எம்ஜிஆரை பத்தி என்னென்ன பேசக்கூடாதோ அதை பேசினாங்க. அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி அவர் தண்டனை பெற்றவர், ஊழல்வாதி, அபராதம் கட்டியவர், சிறை தண்டனை அனுபவித்தன்னு பேசினாங்கல்ல. அந்த கட்சிக்குள்ள போய் கூட்டணி வைக்கலாமா? அவர் விசுவாசமா இருக்காரு அந்த கட்சிக்கு? முதல்ல அதிமுக அவர் விசுவாசமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிட்டோம். எங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு எந்தவித அருகதையும் தகுதியும் அவர் கிடையாது. நாங்க ஒன்னையும் நாற்காலிக்குள்ளேயோ டேபிளுக்குள்ளேயோ தவிர்த்து போய் காலெல்லாம் பிடிச்ச பதவிக்கு வரல. எங்களை அங்கீகரிக்கிறார்கள், எங்க பணி மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்பிக்கை வைத்து ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்கறாங்க. அதை நாங்க எப்படி கட்சியை நடத்துறது எங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் மேல பற்று இல்லாமையா இன்னைக்கு ஏறக்குறைய 19,000 20,000 கமிட்டிகள் நியமிச்சிருக்கோம், வில்லேஜ் கமிட்டிகள். 30 வருஷமா லிட்டிகேஷன்ல அந்த ப்ராப்பர்ட்டியை மீட் எடுத்திருக்கோம். 5000 கோடி ரூபாய் சொத்து உள்ள மதிப்பை சொல்லுங்க. அவருக்கு என்னங்க கவலை? அவங்க கூட்டணியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க, அவங்க கட்சியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க. அவங்க கட்சியில இருந்து ஒருத்தர தலைவர் தான் வெளியே போயிட்டு இருக்காங்க, அவங்க கூட்டணியில இருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. ஏன் எங்க கூட்டணியை பத்தியும் காங்கிரஸை பத்தியும் அவர் அவ்வளவு பெரிய கவலை? என்ன கவலை வேண்டி இருக்கு அவருக்கு? நாங்க தான் கவலை பண்ணோம் எங்க கட்சியை பத்தி. விமர்சனம் வைக்கிறது ஒரு அர்த்தம் இருக்கணும்ல, அர்த்தம் இல்லாத விமர்சனம். எங்களுக்கு காங்கிரஸ் மேல விசுவாசம் இல்லைன்னா இவருக்கு அதிமுக மேல விசுவாசம் இருக்கா நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் அவரு சரி பண்ணிக்க சொல்லுங்க, அவரு முதுக பார்க்க சொல்லுங்க. திருப்பி அவர் ஒரு விரலை காட்டினா 4 விரல் அவரை காட்டுது. நாங்க கட்சியை வளர்த்திருக்கோம்னா எங்க சத்தியமூர்த்தி போன்ல உட்கார சொல்லுங்க. நான் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கமிட்டி இருந்தது, இப்ப எத்தனை 1000 கமிட்டியை போட்டிருக்கோம். 30 ஆண்டுகளா 5000 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து என்க்ரோச்மெண்ட்ல ஆக்குபை பண்ணி வச்சிருந்தாங்க, அதெல்லாம் மீட் எடுத்திருக்கோம். இன்றைக்கு ஓட்டு திருட்டை பத்தி லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு போட்டிருக்கோம். இன்னைக்கு 1 கோடி பேருக்கு கையெழுத்து வாங்க போறோம். அவரு இல்ல இல்ல ஒரு இல்ல இல்லங்க, காங்கிரசுக்கு அதிகமான தொகுதிகளை பெற்று தருவது எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்ல எங்க தலைமையா நாங்களா? இருங்க, திமுக கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கோ தொகுதி பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி பழனிசாமியை கேட்டு எங்க வாங்கி தருவாரு? எங்க கிட்ட தலைவர்கள் இருக்காங்க, எங்க அகில இந்திய தலைமை இருக்கு, எங்க அகில இந்திய தலைமையை முடிவு பண்ணோம். இவருக்கு என்ன அவ்வளவு பெரிய கவலை? எங்க இருந்துட்டு கவலைப்படுறாரு? என்ன சொல்ற? ரத்தன கம்பளம் விரித்து உங்களை அழைக்கிறேன்னு கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டாரு. அவங்க என்ன சொன்னாங்க? அது ரத்தன கம்பளம், ரத்த கம்பளம் அப்படின்னாங்க. உடனே அவங்களை கடிச்சு குதிர ஆரம்பிச்சாரு, அவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாரு. இப்ப நாங்க அவருக்கு எதிராக நீங்க தவறு அப்படின்னு சொல்றதுனால இப்ப எங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறார். பேசுறதுல ஒரு லாஜிக் வேணும்ல. குற்றச்சாட்டு சொல்லலாம், நாங்களும் குற்றச்சாட்டு சொல்றோம், நாங்களும் குறைகள் சொல்றோம், சுட்டி காட்டுறோம். அது ஒரு லாஜிக் வேணும். நீங்க எங்க இருந்துட்டு எங்க கட்சியை பத்தி கவலைப்படுறீங்க? நான் இருங்க, நான் மைக்க பார்த்து வீடியோவை பார்த்து சவுத்தை பார்த்தா கேட்க முடியும். எங்க கேட்கணுமோ அங்க கேட்போம். இல்ல இல்ல, எங்களுக்கு இவ்வளவு தொகுதி வேணும்ன்ற அங்க கேட்க முடியுமா? அவர் என்ன நினைக்கிறாரு? மீடியால கேளுங்க, பொது வெளியில கேளுங்க. குளிர் காயிரா நானு? அதான் குளிர் காயெல்லாம் விட மாட்டோம். எங்க கட்சி இருங்க 140 ஆண்டு கால பாரம்பரிய கட்சி, 140 ஆண்டுகள் வரலாற்று சிறப்பு மிக்க கட்சி. எத்தனை தேர்தலை சந்திச்சிருப்போம், இந்த தேர்தலும் அப்படிதான் சந்திப்போம். எங்களுக்கு அகில இந்திய தலைமை இருக்கு. அகில இந்திய தலைமை வழிகாட்டுதல நாங்க கட்சியை நடத்திட்டு இருக்கோம். இவருக்கு என்ன தலைமை இருக்கு? என்ன தலைமை இருக்கு? அவ தலைமை விமர்சனம் பண்ணாங்க, அவங்க கூட தானே போய் கூட்டணி வச்சிருக்காரு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கேட்டாங்களா இல்லையா? அம்மையார் ஜெயலலிதாவை குற்றவாளி, தண்டனை பெற்றவர், அபராதம் செலுத்தியவர்,
சிறையில் சொன்னாங்களா இல்லையா? அவங்களோட போய் கூட்டணி வச்சுட்டு எங்களை போய் சொல்லிட்டு இருக்காரு. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.